அப்புறம் இன்னைக்கு காலையில் கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் வந்து மனோஜ் அவர்களோட இறுதி சடங்குல கலந்துட்டு இருக்காரு, வரவேற்கத்தக்கது. ஆனால் சில பேர் வந்து இதை வந்து அரசியலாக்கிட்டாங்க. திருப்பாச்சி அருவால தீட்டிக்கிட்டு வாடா வாடா சிங்கம்பத்த புள்ளைன்னு தெரிய வைப்போம் வாடா வாடா. ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய இந்த துக்ககரமான நேரத்தில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இயக்குனர் இமயம் ஐயா பாரதி ராஜா அவர்கள் ஒரு பெரிய சகாப்தம். அவர் வந்து இன்னைக்கு உடைந்து போய் இந்த நேரத்தில் அவரை பார்ப்பதற்கே மிக வேதனையாக இருக்கிறது. அவருடைய மகன் அன்பு சகோதரர் மனோஜ் அவர்கள் சினிமா துறையில் அவரும் ஒரு முத்திரையை பதித்து 40 வயது அப்படிங்கிறது ஒரு வயது இல்லைங்க. இந்த நேரத்தில் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார். அதனால் ஐயா பாரதிராஜா ஐயாவுடைய குடும்பத்திற்கு இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதோடு மட்டும் இல்லாம ஐயா அவர்கள் இதிலிருந்து வேகமா மீண்டு வரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய பிரார்த்தனை. இதற்கு முன்பு பாரதிராஜா ஐயாவுக்கு உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் போய் மருத்துவமனையில பார்த்துட்டு வருவேன். ஒரு முறையும் பீனிக்ஸ் பறவையை போல திரும்ப திரும்ப உயிர்ப்பித்து வருவாங்க. இது புத்திர சோகம், சோகத்திலேயே பெரிய சோகம். நிச்சயமாக இதிலிருந்தும் ஐயா மீண்டு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. மொத்த குடும்பத்துக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதோடு ஆண்டவனுடைய அருள் கருணை எப்பொழுதும் அந்த குடும்பத்திற்கு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். மனோஜ் கே பாரதி ப்ரோ இன்னைக்கு நம்ம கூட இல்லை. எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு மனிதர். பல வகைகளில் நாங்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம். அப்பப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குவோம், நிறையா சிரிச்சுப்போம். இப்போ அவரோட அந்த வாய்ஸ் மெசேஜ் அதெல்லாம் இப்போ எடுத்து கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் அவருடைய கஷ்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாரதி ராஜா சாரை வந்து பார்க்கவே ரொம்ப அவ்வளோ இதுவாக இருக்குன்னா ரொம்ப அவர் அப்படி தளர்ந்து போய் நிற்க கூட முடியல அவரால். அவரும் சரி, அம்மா சரி, அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபேமிலியை பார்க்க ரொம்ப நல்ல மனிதர், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரோடையும் ரொம்ப ஒரு பெரிய எடுத்து பையன் மாதிரி பழகாமல் ரொம்ப க்ளோஸாக பழகிற ஒரு மனிதர். நம்ம கூட இல்லைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நிச்சயமாக அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். பாரதி ராஜா சாருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு, ரொம்ப சங்கடமாக இருக்குது பார்க்குறது. பாரதி ராஜா சாரை பார்க்கறதுக்கு அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே அந்த அவர் மனோஜ் ப்ரோவோட அந்த அவரோட நடவடிக்கைகள், அவரோட அந்த நட்பு எல்லாருமே பழகிறது தான் காரணம். ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு தான். அதாவது இதை விட ஒரு துக்ககரமான செய்தி வரவே முடியாது. நேற்று கேள்விப்பட்ட உடனே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எனக்கு நல்ல நண்பர். ரொம்ப எப்போவுமே ஒரு சிரித்த முகத்துடன் நல்லபடியாக பேசிக்கிட்டு நல்லா எல்லாரையும் அரவணைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர், நல்ல நடிகர். அவரோட எனக்கு ஈரநலம் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா விஷயங்கள் பகிர்ந்துருக்காரு. அதே இப்போ ரீசெண்டாக கூட மீட் பண்ணிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு இதை வந்து எப்படி தாங்கிக்கிறதுனே தெரியல. 48 வயசுலாம் ஒரு வயசே இல்லை. இது உண்மையிலே ரொம்ப 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 துயரமான ஒரு விஷயம். இது ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ எப்படி இதை விட்டு அவங்கெல்லாம் வெளியில் வர போகிறாங்கன்னு தெரியல. நாங்கள் எல்லாரும் எப்படி இதை விட்டு மீள போகிறோன்றதும் தெரியல. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. மனோஜ் எங்களை விட்டு போனதுக்காக வருத்தப்படுறதா இல்லை, அவனை விட்டு தவிக்கிற பாரதிராஜா சாருக்கு ஆறுதல் சொல்றதா எனக்கு தெரியல. மனோஜை வந்து எனக்கு ரொம்ப ஒரு 6 வயசு குழந்தையா எனக்கு தெரியும். அப்போ நான் ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு நீச்சல் பயிற்சிக்காக வருவார். அப்போ சொல்லுவாங்க பாரதிராஜாவுடைய மகன் அப்படின்னு. அவனுக்கு பல ஆசைகள் இருந்துச்சு, பல கனவுகள் இருந்துச்சு, பல கட்டாயங்களும் இருந்துச்சு. அவன் மனோஜ் எல்லாருக்கும் நல்லவனா, எல்லாருடையும் நட்பா, அவனுடைய கஷ்டங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காம மகிழ்ச்சியா இருந்த மாதிரியே காமிச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கிட்டு இன்னைக்கு
வழக்கமாக மரபா சொல்றவனுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது அப்படின்றது வந்து இங்கே ஒரு பெரும் பூதமாக பாரதிராஜா சாருக்கு முன்னாடி நிற்குது. அவருடைய ஈடு என்ன செய்ய முடியும்? அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய குழந்தைகள், அந்த குழந்தைங்க ரொம்ப தைரியமா இருக்காங்க. மனோஜ் இல்லைனாலும் அந்த இடத்துல நாங்கள்லாம் சக நடிகர்கள் எல்லாருமே அவங்க கூட இருப்போம். நன்றி. எந்த இடத்துல பார்த்தாலுமே அண்ணன் உரிமையோட பாசமாக பேசக்கூடிய ஒரு பாசமான தம்பி. சமீபத்தில் அவர் கூட விருமன் படத்தில் நான் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. அதை முடிச்சுட்டு வரும்போது கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு சமைச்சு கொடுத்து நான், கார்த்தி, சுரேஷ் எல்லாம் போயிருந்தோம். ஸோ இவ்வளோ சின்ன வயசில் இப்படி ஒரு திடீர்னு ஒரு அகால மரணம், அதுவும் எந்த ஒரு தாய் தகப்பனுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இறைவன் கொடுக்கக்கூடாது. உண்மையிலேயே ஒரு நல்ல பையன், ஒரு பெரிய இயக்குனருடைய மகன் அப்படிங்கிற ஒரு தலக்கணமோ இல்லை ஒரு செல்வ செழிப்போடு வளர்ந்த ஒரு பையங்கிற ஒரு ஆட்டிடியூவோ எதுவுமே இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரியே பாசமாக நேசித்து பழகக்கூடிய ரொம்ப யதார்த்தமான ஒரு பையன். இவ்வளோ சின்ன வயசில் அவனை இழந்துட்டு 2 பொம்பளை பிள்ளைங்களை விட்டுட்டு அவன் இந்த மாதிரி அவனுக்கு ஒரு மரணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னுடைய குடும்பத்தார் சார்பாகவும் என்னுடைய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் எல்லாம் வல்ல இறைவன் அவனை ஆசீர்வதிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வணக்கம். ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை, எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை. இயக்கிட்ட நேற்று காலையில் தான் ராதிகா அவர்கள் பேசினாங்க. நான் வந்து தேனியிலேருந்து வந்தேன். மனோஜ் வந்து ஒரு ஸ்வீட் லிட்டில் பாய் தான் சொல்லணும். உடம்பு சரியில்லைனாங்க. அப்புறம் நெப்போலியன்ட்ட பேசணும்னு சொன்னாங்க. அதை நெப்போலியன் அந்த ஃபோன் போட்டு பேசினார் போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு சடன் சும்மா அது நடக்கும்னு எதிர்பார்க்கல. அண்ட் அதுவும் டைரக்டர் எப்படி இதை தாங்க போகிறாங்கன்னு தெரியல. ப்ளஸ் ஒரு பெற்ற மகனை இழப்பது என்பது, நாம் இருக்கும்போதே நம் மகன்களையோ மகளையோ இழப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழல். எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணன் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே தான் அந்த ஃபீலிங். பட் அவங்க மீரா துயரத்தில் அப்போலேருந்து ஆழ்ந்துட்டாங்க. அதே மாதிரி எனக்கு டைரக்டர் வந்து எந்த வார்த்தைகள் சொன்னாலும் அவரை தேர்க்க முடியாது. காரணம், ஒரு மகனை இழந்து துவைக்கின்ற ஒரு தந்தையாக, அது சிறந்த இயக்குநராக இருக்கின்றவருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய ஆன்மா, மனோஜுடைய ஆன்மா சாந்தியுடைய எல்லாமுடைய இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய கலை குடும்பத்தை சார்ந்த எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த பாரதிராஜா அவர்களின் மகன் மனோஜ் அவர்கள் இறந்த செய்தியை கேட்டு தாங்க முடியாத துயரத்தில் எங்கள் கலை உலகம், தமிழ்நாட்டு மக்களும் இருக்கிறார்கள். இந்த மரணத்தை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. மரணம் எல்லாருக்கும் வரும், ஆனால் இந்த வயசில் வரக்கூடாது. அதை தாங்குகிற சக்தி அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு மரணத்தை பார்த்துட்டு தைரியம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம மனசில் நம்மளே தேத்திக்கிட்டு வந்து ஒரு தைரியத்தை சொல்கிற ஒரு தைரியம் கூட நமக்கு இல்லை. டைரக்டர் பாரதிராஜா சாரை பார்த்துட்டு என்ன பேசுறதுனே தெரியல. ஏற்கனவே அவர் வந்து எவ்வளவோ, அவருடைய ஏஜ் ஒரு ஃபேக்டரு. ரெண்டாவது வந்து அவருக்கு இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதில் அந்த பையன் மேலே அவருக்கு உயிர். அதுலேயும் மனோஜ் வந்து ஒரு நல்ல கேரக்டர், ரொம்ப அருமையான பையன், ரொம்ப அருமையாக. நான் ஒரு 7 வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். எப்போ பார்த்தாலும் அந்த சிரிப்போட அந்த ஓடி வர்றதும், அந்த கட்டி பிடிக்கிறதும், அந்த பேசுகிறதெல்லாம் இன்னும் என் கண்ணில் அப்படியே இருக்குது. இது எப்படி எனக்கு வந்து ஆறுதல் சொல்கிறது தெரியல. ஆனால் இப்படி ஒரு மரணம் வந்து கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் நடந்துடக்கூடாது, நடந்துருச்சு. நான் வந்து அவங்க குடும்பத்துக்கும் கலை உலகத்தை சார்ந்த எல்லார் சார்பாகையும் நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிற அவர் ஆத்மா சாந்தி அடையணும். பாரதிராஜா சார் அவருடைய மகன் மனோஜ் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். பாரதிராஜா சார் அவரோட மகனை தோளில் சுமந்து தான் எல்லாரும் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு கிராமமே நம்ம பாரதிராஜா சாரை சுமந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா கிராமங்களை நம் கண் முன்னாடி கொண்டு வந்தவர் தான் பாரதிராஜா சார். அவருடைய மகனுக்கு இந்த மாதிரி ஒரு துயரம் நடந்துள்ளது
மிக கொடுமையான விஷயம். அது மட்டும் இல்லை, நேற்று எனது நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நான் மனோஜ் இறந்துட்டாராம் அப்படின்னு. எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் டக்குன்னு உடனே என்ன பண்ணேன், என்னோட ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணேன், மனோஜுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி ஒரு ரிங்கு மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு, யாருமே எடுக்கல. அதுக்குள்ளே கொஞ்ச நேரத்தில் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்துடுச்சு, இந்த மாதிரி மனோஜ் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆண்டவா, இது பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சேன். நான் இந்த மாதிரி ஒரு துயரம் இருந்து விட்டது. எனது நண்பர் மனோஜ் அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமையும் எனக்கு ஃபோன் பண்ணிடுவார், கூடு இன்னைக்கு என்ன படம் பார்த்த, எந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சிகப்பு ரோஜாக்கள் அந்த படத்தை வந்து மறுபடியும் ரீமேக் பண்ண போகிறேன், அதில் வந்து உனக்கு ஒரு மெயினான கேரக்டர், அது கேரக்டர் யோசிக்கும் போதே உன்னை பற்றி தான் யோசிச்சு வச்சேன், கூல் சுரேஷ்க்கு இந்த படத்துக்கு அப்புறம் வேற லெவலில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் இன்னமும் எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடியே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. 1999 நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது தாஜ்மஹால் படம் ரிலீஸ் ஆச்சு. திருப்பாச்சி அருவால தீட்டிக்கிட்டு வாடா வாடா, சிங்கம்பத்த புள்ளைன்னு தெரிய வைப்போம் வாடா வாடா அப்படின்னு அவருக்கு அந்த பாட்டு. இன்னைக்கு 48 வயசுல பாரதி ராஜா சாருக்கு இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம். அப்புறம் இன்னைக்கு காலையில கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் வந்து மனோஜ் அவர்களோட இறுதி சடங்குல கலந்துட்டு இருக்காரு, வரவேற்கத்தக்கது. ஆனா சில பேர் வந்து இதை வந்து அரசியலாக்கிட்டாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துல மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இறந்துட்டாரு, அவரோட சாவுக்கு விஜய் சார் போல, ஆனா இதுக்கு மட்டும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருந்தாங்க. இப்பவும் சொல்றாங்க, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் எப்பவுமே என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களோட மனசுல குடியிருக்கிறவர் தான் விஜய் சார். அதனால அவர் வந்து எப்பவுமே பாகுபாடு பார்க்க மாட்டாரு, ஏழை பணக்காரன் பார்க்க மாட்டாரு, எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர் கலந்துப்பாரு. இப்போ ஷூட்டிங்லையும் சினிமாவிலையும் அரசியலையும் இருக்கிறதுனால அவரால் எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ள முடியல. அதுதான், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அரசியலாக்காதீங்க. அன்னைக்கு அந்த மாவட்ட செயலாளரோட நிகழ்ச்சியில கலந்துக்க முடியாததுக்கு ஷூட்டிங் ஒரு காரணமா இருந்ததாக கேள்விப்பட்டேன். என்னைக்குமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் நம்ம கூட தான் இருக்கிறாரு. தயவு செஞ்சு இதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்காதீங்க. அதே மாதிரி மனோஜ் அவர்கள் எந்திரன் படத்துல ரஜினி சார் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாங்க. இன்னொரு எந்திரனா நடிச்சவரு நம்ம மனோஜ் அவர்கள் தான். அந்த ஸ்டில்லாம் எனக்கு அமுச்சு வச்சாரு, பார்ப்பா ரஜினி சாருக்கு நான் தான் டூப் போட்டேன் அப்படின்னு சொல்லி. இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம். எந்திரன் படத்துல ரஜினி சாருக்கு எந்திரனாக நடித்தவர், அதாவது டபுள் ஆக்ஷனாக வரும்போது அதை நடித்தவர் வந்து நம்ம மனோஜ் அவர்கள் தான். இப்படி ஒரு நடிகனாக நம்ம வந்து ஒரு டைரக்டரோட பையன், பாரதி ராஜா சார் பையன் அப்படின்ற ஒரு கர்வம்லாம் எதுவும் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் இறங்கி வந்து சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்தவர் தான் மனோஜ் அவர்கள். அவர்கள் இன்று இல்லை அப்படின்றது ஒரு பெரிய துயரமான சம்பவம் தான். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்.